டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே பாப்புலரான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, இந்த 1960s அண்ட் 70s. அதில முக்கியமான ஷிஃப்ட் எப்போ நடந்ததுன்னா, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் பாப்புலரைஸ் ஆகும்போது. ஏன்னா, இந்த ஆர்எஸ்ஐ, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இது எல்லாமே கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா, வெல்ஸ் வைல்டர் அப்படின்றவரு நியூ கான்செப்ட்ஸ் இன் டெக்னிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ன்ற ஒரு புக்கில இந்த கான்செப்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ இது இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ தெரியாத ட்ரேடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏடிஆர் தெரியாத ட்ரேடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவரு கிரியேட் பண்ண ஒன் மோர் இண்டிகேட்டர் தான் அந்த பாராபோலிக் எஸ்ஏஆர். ஸோ மத்த மூவிங் ஆவரேஜ் மாரி ஒரு லாகிங் இண்டிகேட்டர் இல்லாம, பிரைஸ் அண்ட் டைம் பேஸ் பண்ணி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் சிஸ்டமா தான் இந்த பாராபோலிக் எஸ்ஏஆர் சிஸ்டம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஏஆர்ன்றது வந்து ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே மார்க்கெட்ல இருக்கிற மாரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. எய்தர் நீங்க லாங்ல இருப்பீங்க, இல்லன்னா ஷார்ட்ல இருப்பீங்க. என்னவோ மார்க்கெட்லேருந்து வெளியே இருக்கவே மாட்டீங்க. எய்தர் லாங்கில இருக்கணும், இல்லை ஷார்ட்டில் இருக்கணும்னு தான் இந்த ஓவரால் ட்ரேடிங் சிஸ்டத்தோட கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை எடுத்து நம்ம எப்படி இந்த கிரிப்டோவில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம், எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எக்ஸிட் எடுக்கலாம். நாட் ஓன்லி இன் கிரிப்டோ, இது எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட பண்ணலாம், ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டெக்ஸில் கூட இதை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் இண்டிகேட்டர் தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் பிடிசி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டேரெக்டாக நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் பாராபோலிக் எஸ்ஏஆர் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பாராபோலிக் எஸ்ஏஆர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் டாட்டட் லைன்ஸ் வரும். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த டாட்டட் லைன்ஸுக்கு மேலே கேண்டில் இருக்கோ அப்போல்லாம் புல்லிஷ்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் வந்து இந்த டாட்டட் லைன்ஸுக்கு கீழே இருக்கோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் பேரிஷில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுதான் ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ நீங்கள் இந்த டாட் லைன் பார்த்தா தெரியும். அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கேண்டிலுக்கு இந்த டாட் வந்து கேண்டில் மேலே இருக்கும், டாட் இங்கே இருக்கும். அதேமாதிரி பேரிஷ் ஆகும்போது டாட் மேலே இருந்ததுன்னா அதுக்கு கீழே கேண்டில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இன்னும் லாங் இல்லை ஷார்ட் அப்படி போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொண்டு வந்த ஒன் மோர் இண்டிகேட்டர் இருக்குது. நீங்கள் அதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதில் போயிட்டு எஸ்ஏஆர் டைப் பண்ணிங்கன்னா பாராபோலிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜஸ்ட் இண்டிகேட் மட்டும் பண்ணோம். இப்போ எனக்கு கிளியர் கட்டாக ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு வேணும் அப்படின்றது தான். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ பேக் டெஸ்ட் பண்ணி கிளியர் கட்டாக இன்னும் இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளியர் கட்டாக டிஸ்பிளே வந்துடும். எந்த இடத்துல லாங் போகணும், எந்த இடத்துல ஷார்ட் போகணும் அப்படின்றது கிளியராக காமிச்சிடும். அதை வச்சு நம்ம பெட்டராக ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ இதில் த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த விப்ஸாஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ தட் சின்ன சின்ன சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் வரும்போது கூட பைலேருந்து செல்லேருந்து பைன்னு போனால் ட்ரா டவுன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இன்க்ரிமெண்டல் வேல்யூ, இந்த ஓவரால் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்றா கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கெலாம் அந்த ஓவரால் விப்ஸாஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இப்போ ஒரே ஒரு பை ட்ரேடு அது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ட்ரெண்டை ரைட் பண்ணிச்சு. ஸோ இப்போ பிடிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வருது, ஒரு 1 lakhல வருது அண்ட் கம்ப்ளீட்டாக 1,03,000 ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ஒரே ரேஞ்சில் வருது. அதே தான் இங்கேயும். ஸோ நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1,01,000 ஷார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பை பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் ஒரே ட்ரேடில் வரும். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் விப்ஸாஸை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த பேராமீட்டர் ரேஞ்சை கம்மி பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் ஓவராலாக இண்டிகேட்டராக இல்லாமல் இது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால ஓவரால் ரிட்டர்ன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக இன்னும் கிரிப்டோவில் இன்னும் ஒரு லாங்கை விட ஷார்ட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். லாங்கில் தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நெகட்டிவாக இருக்குது, லாங்கில் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நான் வெறும் 15 minutes டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம்லாம் வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் ஒரு லாங்கர் ட்ரெண்டெல்லாம் ஈஸியாகவே கேப்சர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு 87,000 வாங்கினது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் செல் பண்ணுறோம் 1,05,000. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20,000-30,000 பாயிண்ட்ஸ் கொண்டு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேடும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஓவரால் அந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போங்க. இல்லை நான் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா 15 minutes 30 minutes அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து கிரிப்டோக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஸ்டாக்ஸில் நான் அப்ளை பண்ணால் கூட எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பை வருது, பை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு விப்ஸாக வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிடலாம். அண்டு ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டியில் கூட நான் இப்போ அப்ளை பண்ணேன்னா நிஃப்டிலையும் அது வரும். ஸோ இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் வரும்போது அஸ் லாங் அஸ் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா பை டு செல் டு பை மாறிட்டே இருக்கும். இதை நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த ட்ரெண்டு கிளியர் கட்டாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பேராமீட்டர் எந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப விப்ஸாஸ் எனக்கு ஓகே, பட் ஆனால் அதிக ப்ராஃபிட் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் இன் த டேபிள், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேராமீட்டரை நீங்கள் 0.1லேருந்து 0.2 வச்சுருங்க.
இல்லை எனக்கு விப்சாஸ் தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0.1 வைக்கிறது தான் பெட்டர். அண்ட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமே என்னென்னா எவ்ரி டைம் இல்லை எவ்ரி டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட டைம் 6 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணு. ஏன்னா இந்த 6 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாக்டாக தான் இருக்கும். நம்மளோட மார்க்கெட் ஹவர்ஸ் டைமில் பெரிய வால்யூம் இருக்காது. அதனால் ஆஃப்டர் 6 o'clock ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர் இன் கிரிப்டோ. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இண்டிகேட்டர் இஸ் பெல்ட் இன் இண்டிகேட்டர். டேரெக்டாக ட்ரேடிங் வியூலேயே இருக்கும். நீங்கள் அதிலேயே போய்ட்டு பேராபோலிக் எஸ்ஏஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜி செக்ஷனில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டுன்னு பார்த்து பேராமீட்டர் நான் சொன்ன மாதிரி 0.01லேருந்தோ இல்லை 0.02லேருந்தோ இன்டர்சேஞ்ச் பண்ணி whichever is suitable for you அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.